பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு ராத்திரியிலிருந்து இந்த விஷ்ணு ஒரு புது மனுஷனாக்க போறான். அடே முட்டாள், நான் சொன்ன பொய்களெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு நான் தோண்டி வச்ச பள்ளத்துக்குள்ள நீயே வந்து விழப் போறியா? வா வா விஷ்ணு, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு சிவலிங்க வீட்டுக்கு வருது. பாபா கூட வீட்டுக்கு வர போறாரு. பாபா சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ண போறாரு. என்னுடைய காரியம் முழுசா முடியற வரைக்கும் நீ கண்டிப்பா உயிரோட இருந்தாகணும். ஆனா உன்னோட ஆயுசு அது வரைக்கும் மட்டும் தாண்டா இருக்கும். என்னை விட்டு போறதுக்காகவா நீங்க இவ்வளவு கிட்ட வந்தீங்க? புருஷன் தூங்குற நேரத்துல நீங்க இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா என் வாழ்க்கை பூரா நான் இப்படியே தூங்கிக்கிட்டே இருப்பேன். அனந்த சேனம் பெருமாள் மாதிரி. இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அது உங்க நெத்தி மேல ஏதோ தூசி இருந்துச்சு. என்னது? நெத்தியில தூசி விழுமா? எங்க இருந்து? இல்ல இல்ல, நெத்தியில இல்ல, கண்ணுல தூசி பட்டுச்சு. எங்க அமிர்தா, தூங்கும் போது கண்ணு மூடிதாங்க இருக்கும். மூடி இருக்கிற கண்ணுக்குள்ள தூசி எப்படிங்க விழும்? இல்ல இல்ல, நான் மறந்துட்டேன். கண்ணத்துலதான். ஓ, கண்ணத்துல தூசி விழுந்திருந்தா நெத்தியில முத்தம் கொடுத்தா அந்த தூசி போகும்னு யாராவது சொல்லிருக்காங்களா? எனக்கு புரிஞ்சிடுச்சு, விடுங்க. சரி சரி, கிளம்பலாமா? நேரமாச்சு. கொஞ்சம் இருங்க. இப்பதான் ஏதோ லைட்டா ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறதுக்குள்ள கிளம்பலான்னு சொல்றீங்களே. என்ன ஆரம்பிக்கணும் இப்போ? ஒண்ணும் இல்ல மேடம், ஒன்னும் இல்ல. இன்னைக்கு ஒரு வேளை சூரியன் தப்பி தவறி தெற்கு திசையில உதிஷ்டணும்னு தோணுச்சுங்க. அதனாலதான் கைய விடுங்க. இன்னைக்கு வீட்டுல ஏதோ பூஜை இருக்குன்னு எனக்கு அத்தை சொன்னாங்க. சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். நம்ம காதல் பூஜைக்கு முன்னாடி வேற எந்த பூஜையுமே எனக்கு முக்கியம் இல்லைங்க. அதுவே இன்னும் ஆரம்பிக்கல. அதுக்குள்ள என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்லைங்க. இப்பதாங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா என் பொண்டாட்டிக்கு என் மேல காதல் வர ஆரம்பிச்சிருக்கு. பூ மலர்றதுக்குள்ள அத மொட்டிலே கிள்ளி போடுற பாவம் நமக்கு வேண்டாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. நாம சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேரணும். பூஜைக்கு லேட்டா போனா வீட்டுல எல்லாரும் தப்பா நினைக்க மாட்டாங்களா? சரி, ஆனா ஒரே ஒரு ரெக்வெஸ்டுங்க. என்ன? ஒண்ணும் இல்ல, சாயந்தரம் வரைக்கும் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம், சரியா? அது ப்ளீஸ், வேண்டான்னு சொல்லாதீங்க. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி. அப்பாடா, கடைசியில நீங்க பெரிய மனசு பண்ணிக்கிட்டு இதுக்காவது ஒத்துக்கிட்டீங்களே, அதுவே பெரிய சந்தோஷங்க. எங்க எங்க
இவ்வளவு நேரமாச்சு யாருமே வெளியே வரல. உள்ள என்ன நடந்திருக்கும்? இந்நேரத்துக்கு அர்ஜுனோட உயிர் போயிருக்குமா? அமிர்தா இன்னும் ரூம்ல தான் இருக்காளா? ஓ, அர்ஜுன் எப்படி செத்தான்னு எல்லாரையும் நம்ப வைக்க புதுசா எதுவும் கதை கட்ட பிளான் பண்ணிட்டு இருக்காளா? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏ அமிர்தா, வா வெளிய வா. இன்னைக்கு இருக்கு உனக்கு. இன்னைக்கு நீ எங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறன்னு நானும் பார்க்கிறேன். அம்மா 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 அம்மா, இன்னைக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியலமா. ஓஹோ, என்னப்பா இன்னைக்கு ராஜகுமார ரொம்ப சந்தோஷமா இருக்கா? என்ன விஷயம்? இன்னைக்கு என் வாழ்க்கையில ரொம்ப ஸ்பெஷல் டேமா. என்னப்பா அப்படி? அது உங்க மருமகளுக்கு இன்னைக்கு என் மேல பயங்கர லவ் வந்துருச்சுமா. அத வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாதுமா. என்ன இது? இவன் இன்னும் சாகாம உயிரோட இங்க இருக்கான். இது எப்படி சாத்தியம்? இன்னைக்கு என்ன அதுல அப்படி ஒரு விசேஷம்? இத்தனை நாள் அவளுக்கு உன் மேல காதல் இல்லையா என்ன? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஐயோ அம்மா, இத்தனை நாள் இருந்த காதல் வேற, இன்னைக்கு இருக்கிற காதல் வேற. இத்தனை நாள் கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாண்டாங்க, இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு நார்மல் அமிர்தாவா இருக்காங்க. அடே லூசு, பொம்பளை பிள்ளைங்கன்னு அப்படித்தாண்டா இருப்பாங்க. அவ்வளவு சீக்கிரத்துல ஆம்பளைங்க கிட்ட மனசுல இருக்கிறத சொல்லவே மாட்டாங்க. பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு புதுசா வந்திருப்பாங்க. அவங்களா மனசு சமாதானம் ஆகுற வரைக்கும் ஆம்பளை பசங்க நீங்க தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். புரிஞ்சுதா? என்னப்பா துரை, ஹனிமூன் என்ஜாய் பண்றியா? இல்ல சித்தி, அதுக்குள்ள ஹனிமூன் சொன்னா எப்படி? இப்பதான் சிரிக்கவே ஆரம்பிச்சிருக்கா. ஹனிமூனுக்குலாம் இன்னும் டைம் இருக்கு. ஓஹோ, எனக்கு எல்லாம் தெரியும்பா. ஆமா, உங்க மகாராணி என்ன சொல்றாங்க? மகாராணி இப்பதான் உங்க மனசை திறந்து என்கிட்ட வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. போக போக தான் தெரியும் இன்னும் எவ்வளவு சர்ப்ரைஸ் காத்திருக்குன்னு. சரிங்க சித்தி, என் மகாராணி என்ன கூப்பிடுறதுக்கு முன்னாடி நான் போய் அவங்க முன்னாடி ஆஜராயிடுறேன். உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். ஓகே அர்ஜுன், பாய். பாய். இதுல ஏதோ கணக்கு தப்பான மாதிரி தோணுதே. அக்கா, மொத்தத்துல நம்ம பையன் அர்ஜுன் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டான். இனிமே அவன் விளையாட்டுத்தனத்துக்கெல்லாம் பிரேக் போடுறதுக்கு குட்டி அர்ஜுனோ குட்டி அமிர்தாவோ சீக்கிரம் வந்துருவாங்க பாருங்களேன். குட் மார்னிங் ராகேஷ். குட் மார்னிங். என்ன சீக்கிரம் எழுந்துட்டீங்க? ஒன்னும் இல்ல, வெளியில கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குல்ல, அதான் சீக்கிரமா எழுந்து வந்தேன். அது இருக்கட்டும், எப்படி இருந்துச்சுப்பா உங்க ஃபர்ஸ்ட் நைட்? அழகான பொண்டாட்டி பக்கத்துல இருக்கும்போது ஸ்வர்க்கமே பூமிக்கு இறங்கி வந்த மாதிரி இருந்துச்சு. அமிர்தா என் பக்கத்துல இருக்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு சந்தோஷம் தானே. ஃபர்ஸ்ட் நைட்டு சூப்பரா தான் இருந்துச்சு. ஓஹோ, நல்லதா போச்சு. அப்படிதான் இருக்கணும். உங்க மேல யார் கண்ணும் படாம பாத்துக்கணும். இருந்தாலும் உங்களுக்கு தான் ராகேஷ் நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். உங்களுக்கு 1008 வேலைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க இவ்வளவு தூரம் எங்க கூட வந்திருக்கீங்க. அர்ஜுன், திரும்ப திரும்ப அதை சொல்லாத, எனக்கு சங்கடமா இருக்கு. இல்ல, நமக்குள்ள நம்ம உதவிக்காம வேற ஒருத்தங்களா உதவுவாங்க. அதுவும் சரிதான். அது சரி, உங்களுக்கு இங்க சுத்தி பார்க்குற இடங்கள் தெரியுமா? ஓரளவுக்கு தெரியும். ஓ சூப்பர். அப்படின்னா இன்னைக்கு அமிர்தாவுக்கும் எனக்கும் எல்லா இடங்களும் சுத்தி காட்டுறீங்களா? இஃப் யூ டோன்ட் மைண்ட். கண்டிப்பா. 2 பேரும் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க, கிளம்பலாம். ஓகே, இன்னும் 10 நிமிஷத்துல புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் தயாரா இருப்போம். ஓகே. அர்ஜுன், கிளம்பு கிளம்பு.
உன்னோட கடைசி பயணத்துக்கு தயாராகு. இன்னைக்கு நான் போட்ட பிளான் படி என் இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போய் உங்களை உண்மையான சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். அர்ஜுன், என்னுடைய முதல் பலி உன்னுடைய மனைவி அமிர்தா. அவ உன்னை எதுக்காக கொன்னா? மறுபடியும் அவ உன்னை காப்பாத்திருக்கான்னா அது ஒன்னும் பெரிய ரகசியம் கிடையாது. தன்னோட பழிய மறந்து அவ உன்னை காப்பாத்திருக்கான்னா இதுக்கு பின்னாடி ஒரு பலமான காரணம் இருக்கணும். நீ உயிரோட இருந்தா அவளுக்கு நாகமணி கிடைக்கும்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் திட்டம் போட்டு உன் வீட்டுக்கு வந்திருக்கா, உன்னை இப்ப காப்பாத்திருக்கா. அப்படின்னா நீ செத்தா எனக்கு தானே நஷ்டம் அதிகமாகும். அமிர்தாவை கொண்டு உன்னை உயிரோட வச்சா என்னுடைய நாகமணி தேடுதல் வேட்டைக்கு அது ஒரு பேருதவியா இருக்கு. அர்ஜுன், இருக்கட்டும். முதல்ல அந்த அமிர்தாவை நான் கொல்றேன், அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலாம். ஜெய் தக்ஷகா. அப்பா, பாட்டி சொன்னாங்க நாளைக்கு ராவுகாலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி ஆகணுமா, இல்லைன்னா பிரச்சனை ஆயிடுமா? ஆமா கர்ணா. பூஜைக்கு தேவையான எல்லாம் ஏற்பாடு ஆயிடுச்சுப்பா. நானே பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். கர்ணா, சிவலிங்கத்தை செஞ்சவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சுல்ல? கொடுத்துட்டேன் சித்தப்பா. அப்பா ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்துருக்காராம். நான் பாக்கி அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டேன். ருத்ரா, நாளைக்கு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ண பாபா வராருல, நீயே நேர்ல போய் கார்ல அவர் வீட்டுக்கு கூட்டு வா. சரிண்ணா, நீ சொல்லாம இருந்தாலும் நான் அதை தான் செஞ்சிருப்பேன். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு பாபா இங்க வராரு, அவருக்கு மரியாதை கொடுக்காம இருக்க முடியுமா? சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். அப்பா, மறந்துட்டேன். இன்னைக்கு ராத்திரி ஆபீஸ்ல செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குப்பா. கொஞ்சம் ஆபீஸ் வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? 2 பேரும் சேர்ந்து வேலையை முடிச்சிடலாம். நாளைக்கு போக முடியாதுல்லப்பா. என்ன இன்னைக்கு ராத்திரியா? இல்ல கர்ணா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இன்னைக்கு முடியாது. அப்பா, அது ஆடிட்டருக்கு அர்ஜென்ட்டா ஏதோ டேக்ஸ் சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸ் எல்லாம் வேணுமா? இப்ப விட்டுட்டா ஒரு வாரத்துக்கு அவரை பிடிக்க முடியாதுப்பா. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். உங்க சிக்னேச்சர் வேணும், அவ்வளவுதான். ஒரு 10 நிமிஷம். இதை பார் கர்ணா, ஒரு தடவை சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டியா? இன்னைக்கு ராத்திரி எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, என்னால எங்கேயும் வர முடியாது. இல்லப்பா, பேப்பர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வேணா கொண்டு வரேன். நீங்க சைன் மட்டும் போட்டா போதும்பா. ஷட் அப் கர்ணா, ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா? நானும் அப்போல இருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கேன், எனக்கு வேலை இருக்கு, நான் எங்கேயும் வர முடியாதுன்னு சொல்றேன்ல, புரிஞ்சுக்க மாட்டியா? நீ என்ன ஸ்கூல்ல படிக்கிற சின்ன குழந்தையா திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்றதுக்கு? இந்த பார்க்கறனா, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, தலையில இடி விழுந்தாலும் சரி, கம்பெனி முழுகி போனாலும் சரி, நான் எங்கேயும் வரமாட்டேன். காட் இட்? ஓகேப்பா, சாரி. அண்ணன் எதுக்காக இப்படி தேவையில்லாம கத்திட்டு போறான்? அவனுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்கு? அண்ணன் ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறான். அண்ணன் கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அண்ணா. என்ன ருத்ரா? இருந்தாலும் நீ கர்ணாவை அப்படி கத்திருக்க கூடாத. ஏன் புள்ள, ஏன் இஷ்டம். வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லிட்டு போ, இத பத்தி பேசாத. ஒன்றும் இல்லைண்ணா, நம்ம மஞ்சுக்கு பர்த்டே பார்ட்டி வச்சிருக்கானா, கூடவே அவன் புது கம்பெனியோட இனாகிரேஷனும் வச்சிருக்கான். ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணா, அதுக்கு போயிட்டு வந்துடலாண்ணா. இதை பாரு ருத்ரா, இன்னைக்கு ராத்திரி என்னால் எங்கேயும் வர முடியாது, எனக்கு வேற வேலை இருக்கு. பாவுனா மஞ்சு நம்ம வீட்டில் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்திருக்கான். நம்ம குடும்பத்தில் ஒருத்த மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான்.
அவன் கம்பெனியோட இனாகிரேஷன் ஃபங்க்ஷன்ல கலந்துக்காம இருந்தா எப்படி? நீயே சொல்லு. ருத்ரா, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? அண்ணா, அவன் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட். ருத்ரா, நல்லதனமா சொன்னா புரியாதா உனக்கு? இந்த பாரு, உயர் நண்பனா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ராத்திரி என்னால எங்கேயும் வர முடியாத, நான் வரமாட்டேன். புரியுதா? மாமா, ஏன் இன்னைக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? என்ன ஆச்சு? என்னங்க, ருத்ரா உங்க கூட பிறந்த தம்பியா இருக்கலாம். அதுக்காக அவனை பிடிச்சி இந்த கத்துனீங்கன்னா அப்புறம் வாணி என்னங்க நினைப்பா? ஹேமா, உனக்கும் நல்லபடியா நான் சொல்றேன், இந்த விஷயத்துல தலையிடாத. வாய மூடிக்கிட்டு இரு. இல்லைன்னா என்னோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டி இருக்கும். போதும், வாய மூடு விஷ்ணு. ஹேமா சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? நானும் அப்போதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். மஞ்சு யாரு? நம்ம வீட்டு பையன் தானே. அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு நீயே இப்படி எல்லாம் பேசுற? ஊரே ரெண்டு பட்ட மாதிரி இந்த கத்துற, இதெல்லாம் சரியில்லை விஷ்ணு. அம்மா, ருத்ரனுக்கு சொல்றது எல்லாருக்குமே பொருந்தும். சும்மா என்ன கேள்வி கேட்காதீங்க. போனமே விழுந்தாலும் அப்படிதான். வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன். என்னக்கா இதெல்லாம்? மாமா ஏன் இப்படி பேசிட்டு போறாரு? ஆமா சித்தி, என்னையும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பா ரொம்ப திட்டினாரு. அவருக்கு என்னாச்சுன்னு எனக்கு புரியல. கோவிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு தானே சொன்னீங்க? இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஏங்க, இந்த இயற்கை அழகே ஒரு கோவில் தானங்க. இந்த இயற்கை பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு. அந்த காலத்துல ரிஷிகள்லாம் இந்த இயற்கையை தான் கடவுளா நினைச்சு வணங்கினாங்க. அதனால்தான் கண்ணுக்கு நிறைஞ்ச இயற்கை இருக்கும்போது கோவிலுக்கு ஏன் போகணும் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இந்த இடம் நல்லா இல்லையா? கரெக்டா சொன்ன அர்ஜுன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப கோவிலுக்கு போகணும். எனக்கு இங்க இருக்க சுத்தமா பிடிக்கல. சரி சரி, அங்கேயும் போகலாம். அதுக்கு முன்னாடி இங்க போட்டோஸ் எடுத்துட்டு போலாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு சும்மா திரும்பி போற நல்லாவா இருக்கும்? வாங்க, ரெண்டு போட்டோஸ் தான், வாங்க. வாவ், எவ்வளவு அழகா இருக்குல்ல. அமிர்தா, இங்க நில்லுங்க, நான் போட்டோ எடுக்கிறேன். பரவாயில்ல, நில்லுங்க. இதுதான் சரியான சமயம். யாரும் இல்லாத ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் நான் நினைச்ச காரியத்தை முடிச்சே தீரணும்.
முதல்ல அர்ஜுனை நான் இங்கிருந்து விரட்டி ஆகணும். அவன் இருக்கிற வரைக்கும் நான் நினைச்சதை என்னால செய்யவே முடியாது. மலைய ரசிக்கிறியா அமிர்தா? நல்லா ரசி. இதே மலையடிவாரத்துல உன்னோட பணம் கிடைக்க போகுது, அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. எங்க அமிர்தா, அப்படி திரும்பி பாருங்களேன். மலை மேல அப்படியே வெல்வெட் போத்துற மாதிரி இருக்கு பாருங்க. கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. அப்படிதான். அமிர்தா கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. ஊருக்கு போன உடனே அந்த மொத்த குடும்பத்தையும் அழிக்கிற வேலைய உடனடியாக ஆரம்பிக்கணும். சந்தோஷங்கிறது இவன் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மறந்து போன விஷயமா இருக்கணும். கூடிய சீக்கிரம் எல்லாரையும் கொண்டுடுவேன்.